ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னங்க எடுத்தது இன்னும் பவுலில் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நான் சூப் தாங்க செஞ்சேன். அந்த ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எலும்போடும் ஈரல் எல்லாமே நான் கலந்து தாங்க இதில் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சம் நீங்கள் மஞ்சள் பொடி, கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 கிலோ கறிக்கு நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு நான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் நான் அதில் போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை கிளாஸ் சூப் வேணுமோ அதை விட 1 கிளாஸ் அதிகமாக தண்ணி வைங்க. எனக்கு 4 கிளாஸ் வேணும். நான் இப்போ 5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். வச்சதும் இப்போ பாருங்கள், அதில் இருக்கிற இப்போ கொஞ்சம் எப்பயுமே சூப் வச்சாங்க அதில் கொஞ்சமாவது கொழுப்பு இருக்கணுங்க. அப்போ தாங்க அந்த சூப்பு டேஸ்ட்டு நமக்கு. இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றின பிறகு பாருங்கள், அதில் நல்லாவே நமக்கு அந்த எண்ணெய் பசை மாதிரி நமக்கு மிதக்கும் அந்த கொழுப்புலேருந்து. இப்போ நான் குக்கரை மூடி 6 விசில் வச்சுட்டேன். எனக்கு கறி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து போச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் இலை ஆட்டு கறிங்க, அதனால் நல்லாவே வெந்துருச்சு. இதை நான் காலையில் இட்லிக்கு டிஃபனுக்கு தான் நான் மட்டன் வாங்கியிருந்தேன். இதை மாதிரி தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டு நான் இப்போ மட்டனை இட்லிக்கு குருமா வைக்க போகிறேன். அந்த வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இப்போ நான் மட்டன் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, மட்டன் தண்ணியை இப்போ ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் போடுங்க. போட்டுட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகத்தூள் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா நான் தட்டி வச்சுருந்தேன், போட்டு நல்லா வதக்குங்க. இதை மாதிரி சின்ன வெங்காயத்தில் தான் போட்டால் தான் சூப்பு டேஸ்ட்டாக இருக்கும். தட்டி வச்சுட்டு நான் ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா மசிச்ச மாதிரி தட்டி விடுங்க. நல்லா மசிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிக்கு தகுந்த உப்பை மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இப்போ நல்லாவே நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லாவே இப்போ நல்லா வதங்கி இருக்குது. இப்போ இந்த சமயம் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயும் பிரிஞ்சு வருது. இந்த சமயம் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் தண்ணியை அதில் ஊற்றுங்க. நமக்கு மட்டன் ஊற்றுனது நல்லா கிளறி விடுங்க. கிளறிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி இப்போயே போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வைங்க. கொதி வரும். கொதி வரும்போது நமக்கு தேவை, இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போடுங்க. 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போடுங்க. போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும், நல்லா கொதிக்கட்டும். அது மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு ஒரு கிளறி விடுங்க. கிளறி இது பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைங்க. அந்த ஜீரகத்தூள் மிளகுத்தூள் அந்த இது எல்லாமே ஸ்மெல் இறங்கும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பசங்களுக்கு நீங்கள் உங்கள் எதில் கொடுக்க போகிறீங்களோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க. நமக்கு டேஸ்டியான மட்டன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போ மட்டன் வாங்கி நீங்கள் சூப் வைக்கிறதா இருந்தாலும் கொஞ்சமாக கொழுப்பும் சேர்த்து வாங்கி வைங்க. அப்போ தான் நம்ம மூட்டு வலி, முட்டியில் இருக்கிற அந்த பசத்தன்மை, எலும்புக்கு தேவையான வலுலாம் அந்த கொழுப்பில் இருக்கிற அந்த கொழுப்பு தன்மை தான் நமக்கு பசையாக நமக்கு எலும்பில் படிகிறது ஜவுத்தன்மைக்கு. அதனால் எப்போ நீங்கள் சூப் வச்சாலும் கொஞ்சமாவது மட்டன் கொழுப்பு போட்டு வாங்கி மட்டன் சூப் வச்சு கொடுங்க. நமக்கு சுவையான மட்டன் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். காரமும் திட்டமாக இருக்கும். நமக்கு சுவையான மட்டன் சூப்பு ரெடி ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்